காலையில 5 மணிக்கு உட்காந்து கீரை கிள்ளிட்டு இருக்கேன். செவ்வாய்க்கிழமை நைட்டு கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன் சந்தைக்கு போயிட்டு. அதை எடுத்து கிள்ளி வைக்க டைம் இல்ல. சரி நம்ம காலையில 4 மணிக்கு எந்திரிப்போம்ல, எந்திரிச்சதுக்கு அப்புறம் கிள்ளிக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் 5 மணிக்கு கீரை கிள்ளிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காம தண்ணி வந்துருச்சு. இன்னைக்குன்னு பார்த்து என்னுடைய கணவருக்கும் உடம்பு சரியில்லைங்க. சளி பிடிச்சிட்டு ரொம்பவே உடம்பு சரியில்லை. சரின்ட்டு அதுக்கப்புறம் அந்த கீரை எல்லாம் கிள்ளி வச்சுட்டு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் ரூமுக்கு வந்துட்டேன். போன வாரம்லாம் நல்ல மழைங்க. அந்த மழைக்கு அதுக்கும் என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் எனக்கு சளி பிடிச்சிச்சு, உடம்பு எல்லாம் போனுச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கணவருக்கு. வீட்டுல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா டோட்டல் ஃபேமிலிக்கு எல்லாமே வர ஆரம்பிச்சிருது. டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பூசணிக்காய் விரும்பி விரும்பி வாங்கி வாங்கி சாப்பிடுவேன். ஆனா டயட்டை நிறுத்தினதுக்கு அப்புறமும் சரி, அதுக்கு முன்னாடி சரி, இந்த பூசணிக்காய் வந்த அளவுக்கு நான் வாங்குறதே இல்லை. இந்த காய் பாத்தீங்கன்னா இப்ப என்னோட ஃப்ரெண்டு கொடுத்திருந்தாங்க. சரின்ட்டு அதை பருப்புல போட்டு குழம்பு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கீரையை வந்து முட்டை போட்டு பொரியல் செஞ்சுட்டேன். குழம்பு செஞ்சுட்டு இருக்கும் போது இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால ஜெய்குட்டி வந்து அவசர அவசரமா ரசத்துலயும் அந்த பொரியலையும் சாப்பிட்டு போயிட்டா. ஸ்கூலுக்கு குழம்பு ஊத்தி கொடுத்து விட்டுட்டாங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க.